ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு மேக்ஸ்ல நம்ம ப்ராபபிலிட்டில இருந்து ஒரு சம் பார்க்க போறோங்க. இது வந்து ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி. என்னன்னு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது 2 மார்க் கொஸ்டின், சரியா? அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் இது வந்து கேட்கறதுக்கான நிறைய சான்சஸ் உண்டு. பாருங்க, ஒரு சீரான பகடை உருட்டும் போது இரட்டை எண் கிடைக்க நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு பகடை என்ன செய்யறாங்க, உருட்டுறாங்க, சரியா? பகடையில மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கும்? 6 நம்பர் இருக்கும், சரியா? அந்த நம்பரை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? எஸ்ன்னு எடுத்துப்போம். அதை தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா கூறுவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எத்தனை? 1 2 3 4 5 6ன்னு எடுத்துக்கணும். இனிமே என் ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் எஸ் இது அவ்வளோதான் ஆட் பண்ணி எழுதணும். 1 2 3 4 5 6. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அடுத்தது பாருங்க, என்ன கண்டுபிடிக்கணும்? இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. கண்டுபிடிக்கக்கூடியதை ஏன்னு எடுத்துக்கணும். ஏ எத்தனை? இரட்டை எண் 2 4 6 வந்துருச்சா? அதே மாதிரி என் ஆஃப் ஏ எடுங்க, 1 2 3, சரியா? எனவே ஆன்சர் எப்படி எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சம்க்கலாம் ப்ராபபிலிட்டி தானே. அப்போ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ், சரியா? அப்போ என் ஆஃப் ஏ என்ன வந்துச்சு? நம்மளுக்கு 3 வந்துச்சு. அப்போ என் ஆஃப் எஸ் எத்தனை? 6 வந்துச்சு. இந்த ரெண்டையும் கட் பண்ணலாமா? 1 3 3 2 3 6. அப்போ 1/2 தான் இதனோட ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல இரட்டைப்படை எண்ணுக்கு பதிலாக ஒற்றைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு மறக்காம செஞ்சு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.